கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமாய் அழைக்கப்பட்ட அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பையும் வாழ்த்துதலையும் இந்த ஒரு மாலை நேரத்திலே தெரிவித்துக்கொண்டு, தேவன் நம்மேல் வைத்த ஒரு அளவற்ற ஒரு கிருபை, இந்த ஒரு நாளையும் கூட நாம் அவருடைய கரத்திலிருந்து கிருபையை பெற்று பகல் முழுதும் நம்மளை காத்து வழிநடத்தி இந்த ஒரு சாயங்கால வேளையிலும் கூட அவருடைய மேலான சத்தியங்களை நாம் தியானிக்கும்படி நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். இந்த ஒரு மேலான கிருபைக்கும் அன்புக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக மீண்டும் துதிகளையும் நன்றிகளையும் எடுத்துக்கொள்ளலாம். அதிலும் விசேஷமாக நாம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மரணத்தை நினைவு கூறக்கூடிய அந்த ஒரு நாளுக்கு ஆயத்தப்படும் வண்ணமாக அநேக பாடங்கள் நம்ம பார்த்துட்டு வந்திருக்கிறோம். ஸோ இன்றும் நாளும் கூட அந்த ஒரு காரியங்களை மையமாக வைத்து ஒரு பாடம் பார்க்கலாம். அந்த பாடத்தோட தலைப்பு மேல்வீட்டறை அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே அந்த மேல்வீட்டறையில் நடந்த சம்பவங்களில் நமக்கு என்ன ஒரு விஷயம் தேவன் நமக்கு கொடுக்குறார் அப்படிங்கிற ஒரு பாடத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ மேல்வீட்டறை அப்படிங்கிற ஒரு காரியத்தை நமக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினோம்னா, இந்த ஒரு காரியம் தேவனுடைய திட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை அங்கே அடையாளப்படுத்துகிறதா இருக்குது. என்ன விஷயம் நமக்கு எதாவது புரியுதுங்களா? இந்த இடத்துல தான் ஒரு நியமம் மாற்றப்பட்டுச்சு. இது நாள் வரைக்கும் அவங்க என்ன விஷயத்தை தான் கடைப்பிடிச்சிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பஸ்கா அப்படிங்கிறது தான் பார்த்திங்கன்னா அவங்களுடைய பார்வையில் மிக உயர்ந்த ஒரு காரியமாக இருந்துச்சு. இஸ்ரேல் ஜனங்கள் எடுத்தாலே அவங்க பஸ்காவை கடைப்பிடிக்கிறது எப்படி பார்த்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தேவன் எங்கள் மேல் வச்ச அந்த ஒரு கிருபையை நாங்கள் என்ன பண்ணுறோன்னா சொல்கிறோம், எங்கள் மேல் காமிச்ச அந்த இரக்கத்தை நாங்கள் சொல்கிறோம் சொல்லிட்டு ரொம்ப ஒரு நேர்த்தியாக, அதே மாதிரி கரெக்டாக அந்த டைமுக்கு எல்லா விஷயத்தையும் கரெக்டாக கடைப்பிடிச்சிருந்தாங்க. இப்போ இயேசு கிறிஸ்துவும் என்ன பண்ணிட்டு இருந்தான்னு பார்த்தீங்கன்னா பஸ்கா விஷயத்தை கடைப்பிடித்த ஒரு காரியம் இருக்குது. ஆனால் இந்த ஒரு இடத்துல தான் என்ன ஒரு காரியம் மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நாள் வரைக்கும் அவங்க அனுசரிச்சுட்டு வந்த பஸ்காலேருந்து ஒரு மாற்றம் யார் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே கொடுக்குறாரு. எப்படி கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, இது நாள் வரைக்கும் பஸ்கா ஆடு தான் ஒரு விடுதலை கொடுத்துச்சு. யாருக்கு? இஸ்ரேல் ஜனங்களுக்கு. இனிமேல் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ஒரு விடுதலை கிடைக்க போகுது. அது யார் மூலியமாக கிடைக்க போகுதுன்னா என் மூலியமாக கிடைக்க போகுது. நான் தான் அந்த பஸ்கா ஆட்டுக்கு பொருள். என்னுடைய பலி என்ன கொடுக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா மரணத்திலேருந்து விடுதலை கொடுக்க போகுது. ஸோ இவருடைய மரணத்துக்கு அப்புறம் தான் எந்த ஒரு காரியம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சபை வகுப்புக்குரிய ஒரு வாய்ப்பு இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஒரு காரியத்துக்கு அப்புறம் தான் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் நடக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேல் வீட்டு அறை அப்படின்னு. ஸோ இந்த மேல் வீட்டு அறைக்கு வரக்கு முன்னாடி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரொம்ப நாள் என்ன பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னா எருசலேமுக்குள்ளே வந்திருக்காரு. ஆனால் இப்போ வரப்போ மட்டும் அவருக்கு விசேஷமாக என்ன ஒரு வரவேற்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, யூதருடைய ராஜா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரொம்ப அதாவது ரொம்ப சந்தோஷமாக என்ன பண்ணுறாங்கன்னா அவரை வரவேற்கிறாங்க. வரவேற்ற ஜனங்கள் தான் பின்னாடி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவர் என்ன பண்ணுங்க மரணத்துக்கு ஒப்பு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு இடத்துல ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா காமிக்கிறாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு நல்லா தெரியும் நாம் என்ன பண்ண போகிறோம், மரணத்துக்குள்ளே போக போகிறோன்னு. ஆனால் அந்த ஜனங்களுக்கு எப்படி தெரியும்? இவ்வளோ நாள் அவர் வந்துட்டு தான் இருக்கிறார் எருசலேமுக்குள்ளே. ஆனால் இப்போ மட்டும் ரொம்ப ஸ்பெஷலாக அவர் என்ன பண்ணுறாங்கன்னா வரவேற்கிறாங்க. அப்போ இந்த ஒரு காரியங்கள் எல்லாமே யாருடைய டைரக்ஷன் நடந்துட்டு இருக்குது? தேவனுடைய டைரக்ஷன் நடந்துட்டு இருக்குங்க. ரொம்ப கிளியராக இருக்குது. ஸோ இந்த ஒரு நாளும் கூட நமக்கு தெரியும், நிழலில் பஸ்காடு எப்போ தெரிந்து கொள்ளப்பட்டுச்சோ அதே டேட்டில் தான் யாரும் உள்ளே வருவான்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் உள்ளே வந்துட்டு திரும்பவும் எங்கே போயிடுவார்னா பெத்தானியாவுக்கு போயிடுவார். இந்த ஒரு காரியங்கள் நடந்துட்டு இருக்கிறப்போ இவருக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இவங்க தான் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்னொரு கூட்டத்தார் இவரை பார்த்தாலே கோபம் வரும். பரிசேயர், சதுசேயர். ஏன் இவரை பார்த்தோன்னே கோபம் வருது அப்படின்னா, இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு மகிமை எல்லாத்தையும் யாருக்கு போயிட்டுருக்கு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு போயிட்டு. ஃபஸ்ட்டு இவங்களுக்குள்ள என்ன வந்துச்சுன்னா பொறாமை வந்துடுச்சு. பொறாமை வந்துட்டு இவர் செய்கிற விஷயங்கள் எப்படியாச்சும் தடை பண்ணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் என்ன பண்ணியிருப்பார்னா, அவருடைய ஃப்ரெண்டு லாசர் என்ன பண்ணியிருப்பார், உயிரோடு எழுப்பியிருப்பார். அந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் இவருடைய பேர் என்ன ஆயிருன்னா பயங்கர ஃபேமஸ் ஆகி, லாசரை பார்க்கறதுக்காகவே நிறைய பேர் என்ன பண்ணாங்களாமா அங்கே வந்துட்டு போனாங்களாமா பெத்தானியாவுக்கு. அந்த மாதிரி ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கிறாரு. இப்போ பேரெல்லாம் இவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவங்கள அந்த வார்த்தைகள் எப்படி சொல்லுவாங்கன்னா, பரிசேயரே பாருங்கள், உலகமே யார் பின்னால் போயிட்டு இருக்குது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பின்னால் போயிட்டு இருக்கு. உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ அந்த உச்சகட்டத்துக்கு என்ன பண்ணுறாங்கன்னா போகிறாங்க.
ஆனால் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துக்கு நல்லா தெரியும் இவங்க தான் இதுக்குள்ளே கொண்டு போக போகிறாங்க, மரணத்துக்குள்ளே கொண்டு போக போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விஷயத்தை எதிர்பார்த்து தான் இருக்கிறாரு. ஆனால் இவங்களுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். பொறாமையில் ஜாஸ்தியாகி யாரை கூட கொல்ல போகிறாங்க தெரியுங்களா? லாசரை கூட கொல்ல போகிறாங்க. ஏன்னா அவர் தான் என்னது, இவர் உயிர் தெழுதுனதுக்கு சாட்சி. இப்போ இந்த சாட்சி என்ன பண்ணிடலாம், அழிச்சிடலான்னு சொல்லிட்டு லாசரவே கொல்றதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க. அந்தளவுக்கு அவங்களுடைய கேரக்டர் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காரியத்தில் மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்கெல்லாம் இந்த சைடு பிளான் பண்ணிட்டுருக்கிறாங்க. இன்னொருத்தர் என்ன பண்ணுறாருன்னா இந்த பிளானை இவர் ஒரு பிளான் போடுறாரு. அந்த என்ன பிளான் போடுறாருன்னு பார்க்கலாம். மார்க் 14ஆம் அதிகாரம் 10 முதல் 11 வசனங்கள். மார்க் 14ஆம் அதிகாரம் 10 முதல் 11ஆம் வசனம் வரை. அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ்காரியோத் என்பவன் அவரை பிரதான ஆசாரியருக்கு காட்டி கொடுக்கும்படி அவர்களிடத்திற்கு போனான். 11ஆம் வசனம். அவர்கள் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுப்போம் என்று வாக்குத்தத்தம் பண்ணினார்கள். அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு தகுந்த சமயம் பார்த்து கொண்டிருந்தான். இப்போ பாருங்கள், கிளியராக இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டுக்கிறாங்கன்னா பிளான் பண்ணிட்டுக்கிறாங்க யாரை கொல்றதுக்கு, இயேசு கிறிஸ்து மரணத்துக்குள்ள கொண்டு வரக்கு. ஆனால் கூடவே இருந்தவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பிளான் போடுறாரு யாரை கொல்றதுக்கு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொள்றாரு. நல்லா பாருங்கள், இதுக்கு முன்னாடி தான் இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பார், நான் என்ன பண்ண போகிறேன், மரணத்துக்குள்ளே போக போகிறேன், இனிமேல் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னையை வந்து கொடூரமாக கொலை செய்ய போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் ஓப்பனாக என்ன பண்ணுவாங்க டிக்ளேர் பண்ணிட்டுருப்பார். இவ்வளோ நாளும் யூதாஸ் யார் கூட தான் இருந்தாங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட தான் இருந்தாங்க. இந்த ஒரு தாட்டு இதுக்கு முன்னாடி யாராச்சும் யூதாஸ்க்கு வந்திருக்குமா? வரல. கரெக்டாக எப்போ வருது, டைமுக்கு வருது. இப்போ நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா, மெமோரியல் டைமில் ஸ்பெஷல் என்ன இருக்கும், சோதனைகள் இருக்குங்கிறத யார் மூலிமா முடிவு பண்ணிக்கலான்னா யூதாஸ் மூலிமா அப்படின்னு. யூதாஸ் அங்கே என்ன ஒரு எக்ஸாம்பிளாக நிற்கிறார். இவ்வளவு நாளும் யூதாஸுக்கு தோணாத ஒரு விஷயம், இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கலாம் தோணாத ஒரு விஷயம் எப்போ தோணுது அப்படின்னா அந்த ஒரு பந்தி அனுசரிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி யாருக்கு தோணுது, யூதாஸுக்கு தோணுது. சரி, இப்போ இவருக்கு நல்லாவே தெரியுது யார் தான் காட்டி கொடுக்கணும்னா கூட இருக்கிறவங்க தான் என்ன பண்ணணும், காட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் யார்கிட்ட போகிறாரு, பிரதான ஆசார்கிட்ட போகிறார். பிரதான ஆசார்கிட்ட அவங்க கூப்பிடல, நீங்கள் யாராச்சும் ஒருத்தர் வாங்கன்னு. இவரே என்ன பண்ணுறாருன்னா வாலண்டியராக போகிறார். வாலண்டியராக போயிட்டு நான் இந்த காரியத்தை என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா முன் வச்சு அந்த காரியத்தை நிறைவேற்றுறாருன்னு சொல்லுவோம். அப்போ யாருமே கூப்பிடல அவரை, யாருமே இதை செய்யுங்கன்னு சொல்லலை. ஆனால் யாரே எடுத்துக்கிறா, அவரே எடுத்து இந்த ஒரு காரியத்தை பண்ணலாம். அப்போ அவர் மைண்டில் என்ன இருக்கும், இந்த காரியத்தை பண்ணணும் இயேசு கிறிஸ்துக்கு பண்ண போகிறாரு. அப்போ மைண்டில் எதை வச்சுட்டு இந்த காரியத்தை பண்ணியிருப்பார், பண ஆசை, ஓகே, வேறு ஏதாச்சும் இருக்குமா? இவரோட மைண்டில் என்ன இருக்குன்னா இயேசு கிறிஸ்து நிறையா டைம் என்ன பண்ணிக்காருன்னா இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ண போயிருக்காங்க, மறைஞ்சு போயிட்டார். அப்போ என்னென்னா இப்போ போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம், காசை வாங்கிக்கலாம். அவர் என்ன பண்ணுவாங்க, அரெஸ்ட் பண்ண போவாங்க, என்ன பண்ணிடுவார், மறைஞ்சு போயிடுவான்னு ஒரு எண்ணம் கூட யாருக்குள்ளே இருந்திருக்கலாம்னா யூதாஸ்குள்ளே இருந்திருக்கலாம். இது எப்படி நம்ம கன்ஃபார்மாக சொல்லலாம்னா ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை மரணத்துக்குள்ளே கொண்டு போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, மனஸ்தாபப்படுறார். இப்படிப்பட்ட ஒரு குற்றம் இல்லாத ரத்தத்தை நான் என்ன பண்ணிட்டேன், காட்டி கொடுத்துட்டேன். அப்போ அவருக்குள்ளே அந்த என்ன இருக்குன்னா அந்த ஒரு மைண்ட் இருக்குது. ஆனாலும் என்ன நினச்சிருக்காருன்னா இவர் எப்படி பண்ணியிருக்கலாம், மறைஞ்சு கூட போயிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்டு யாருக்குள்ளே இருந்திருக்கலாம் அப்படின்னா யூதாஸ்குள்ளே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ தொடர்ந்து இந்த ஒரு மேல் வீட்டு அறையில் என்ன நடக்குது அப்படிங்கிறது கூட நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு அதற்குரிய காரணங்களை பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன பார்த்துட்டோம், யூதாஸ் தான் என்ன பண்ணிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காரியத்தை எடுத்திருக்கிறாரு. அப்போ இந்த மேல் வீட்டு அறைக்கு போகிறதுக்கு முன்னாடியே யூதாஸ் என்ன பண்ணிட்டார், நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்குறேங்கிற விஷயத்தை என்ன பண்ணிட்டாருன்னா கையில் எடுத்துட்டார். தொடர்ந்து படிக்கலாம். மார்க் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பஸ்காவை பலியிடும் நாளாகிய புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற முதலாம் நாளிலே அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, நீர் பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே போய் ஆயத்தம் பண்ண சித்தமாக இருக்கிறீர் என்று கேட்டார்கள். கிளியராக கேட்குறாங்க. இப்போது பஸ்கா பண்டிகை பக்கத்தில் வந்துருச்சு. இப்போ இவங்க என்ன பண்ணணுன்னா பஸ்கா பண்டிகையை அனுசரிக்கணும். இப்போ சீஷர்கள் வந்து கேட்குறாங்க, நான் பஸ்கா பண்டிகை பக்கத்தில் வந்துருச்சு, நம்ம என்ன பண்ணணும், ஒரு பிளான் பண்ணணும். அந்த பிளானுக்கு உங்ககிட்ட ஏதாச்சும் பிளான் இருக்கா, நீங்கள் எதாவது சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் கிளியராக சொல்கிறார். அதுவும் எப்போ கேட்குறாங்கன்னு பாருங்கள், பஸ்கா பண்டிகை, பஸ்கா பலியும் நாளாகிய புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற முதலாம் நாள். ஸோ அப்போ அந்த நாளை குறித்தான ஒரு கிளாரிட்டி நம்மகிட்ட இருக்குன்னு நினைக்கி. இந்த நாள் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி முடிவு சாயங்காலம், 14ஆம் தேதி ஆரம்ப சாயங்காலம். இங்கே மட்டும்தான் சவுண்டு வருது. அப்போ இங்கே கிளாரிட்டி இல்லையா, இல்லை தெரிஞ்சிருக்கு எங்களுக்கு போதும் அப்படிங்கிறீங்களா? சரி, ஓகே. ஆனால் நமக்கு தெரியும் 14ஆம் தேதி ஆரம்ப சாயங்காலம், 13ஆம் தேதி
முடிவு சாயங்காலம் இந்த விஷயத்தை என்ன பண்ணுறாங்கன்னா கடைப்பிடிக்கிறாங்க. அதுக்கான ஆயத்த வேலைகளை தான் எப்போ பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறாருன்னா ஒரு குறிப்பு சொல்கிறார். நீங்கள் ஒரு ஹாலை செலக்ட் பண்ணணும்ல, அந்த ஹாலை எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு குறிப்பு சொல்கிறார். பாருங்கள், மார்க்கு 14:13. மார்க்கு 14:13. அவர் தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, நீங்கள் நகரத்திற்குள்ளே போங்கள், அங்கே தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்ப்படுவான், அவன் பின்னே போங்கள். இங்கே ஒரு குறிப்பு சொல்கிறார். என்னென்னா, நீங்கள் ஹால் செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஊருக்குள்ளே போவீங்க, எஸ்லேம்குள்ளே போவீங்க. போனீங்கன்னா தண்ணீர் குடம் சுமந்துட்டு வர ஒரு மனுஷன் என்னவீங்க பார்ப்பீங்க. அவன் பின்னால் போங்க. அந்த மனுஷன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற இடத்த காமிப்பான். இப்போ இங்கே 2 பேர்த்த கூப்பிட்றாரு. யார் கூப்பிடணும்? யோவானும் பேதுரும். ஏன்னா லூக்காவில் கிளியராக வசனம் இருக்கும், யோவானையும் பேதுரும் கூப்பிட்டு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி. அப்போ இங்கே ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, இந்த ஆயத்த பணிகள் எல்லாமே யார் ஃபஸ்ட்டு செய்யணும்? பந்தியை முடிச்சுட்டு ஆண்டவரை இயேசு கிறிஸ்து என்ன சொல்வார்னா, நீ போய் செய்ய வேண்டியது செய்யும்பாங்க. அப்போ அவங்க மைண்டில் என்ன நினைப்பாங்க? யூதாஸ் தான் என்ன பண்ணணும், போயிட்டு எல்லா காரியத்தையும் முன்னின்று பார்க்கணும். அப்போ இந்த ஹால் செலக்ட் பண்ணுற விஷயத்தில் மட்டும் யூதாஸை ஆண்டவர் தள்ளிடுறார். ஏன் தள்ளணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இன்னொன்று, இவங்க 2 பேர்த்த கூப்பிட்றாரு இல்லையா, கூப்பிட்டு ஒரு குறிப்பு தான் சொல்கிறார். இந்த இடம் சொல்லி ஸ்பெசிஃபையாக சொல்லலை. இதுக்கும் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காரணம் இருக்குது. 2க்கும் ஒரே காரணம் என்னென்னா, இந்த இடம் யாருக்கு தெரியக்கூடாது? யூதாஸுக்கு தெரியக்கூடாது. ஏன் யூதாஸ் தெரியக்கூடாது? என்ன ஊருக்குள்ள இப்போ யூதாஸு முதல்ல ஒரு பாயிண்ட்டை கையில் எடுத்துட்டார். என்னென்னா, இவங்க இங்கே வரதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணுறேன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ண போகிறேன், காட்டி கொடுக்குறேன். அந்த வசனம் கிளியராக இருக்கும். சரியான டைமை யார் பார்த்துட்டு இருப்பானா, யூதாஸ் பார்த்துட்டு இருக்கிறார். இப்போ இந்த சரியான டைமு எதுவாக இருந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறார் நான் இயேசு கிறிஸ்து, அந்த மேல் வீட்டறையே இருந்துடக்கூடாது. ஏன் இருந்துடக்கூடாதுன்னா, மேல் வீட்டறையில் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. இந்த ஒரு பஸ்காவை உங்களோட அனுசரிக்க என்ன பண்ணுறேன், ரொம்ப ஆசையாக இருக்கேன். அதே மாதிரி இந்த ஒரு நியமத்தையும் யார் மாற்ற முடியாது? ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மாற்ற முடியாது. அப்போ இந்த இடத்துல எந்த விதத்துலையும் யாரோட டிஸ்டர்பன்ஸ் இருந்துடக்கூடாது, யூதாஸோட டிஸ்டர்பன்ஸ் இருந்துக்கூடாது. அதனால தான் கூப்பிட்றப்ப யாரை கூப்பிட்டாருன்னா, பேதுருவையும் யோவானையும் கூப்பிட்டு நீங்கள் போய் இடத்த பாருங்கிறார். அடுத்து ஒரு குறிப்பு சொல்லி தான் அனுப்புகிறார். இந்த இடம் சொல்லி என்ன பண்ணல, அவர் ஸ்பெசிஃபை பண்ணல. அப்போ இடம் தெரிஞ்சால் யார் கூப்பிட்டு வந்துடுவா? யூதாஸ் ஆளை கூப்பிட்டு வந்துடுவான். அப்போ யூதாஸுக்கு தெரியக்கூடாதுனால இங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மனுஷன் என்ன பண்ணுவான்னா குடத்தை தூக்கிட்டு போவான், அவன் பின்னால் போங்க, அவன் என்ன பண்ணுவான்னா இடத்த கேட்பான். அப்போ கிளியராக என்ன பண்ணுறான்னா இயேசு கிறிஸ்து பிளான் பண்ணுறாரு. எல்லா விஷயத்தையும் அவர் மைண்டுக்குள்ள என்ன பண்ணுறாருன்னு பிளான் பண்ணிட்டு தான் இந்த ஒரு விஷயத்தை முன்னெடுத்து வைக்கிறார். இந்த இடம் யாருக்கு தெரிஞ்சக்கூடாது? யூதாஸுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. அந்த ஒரு பந்தியும் எந்த விதத்தும் என்ன நினைக்கூடாதுன்னா டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது. அப்படிங்கிறதுனால தான் யூதாஸை கூப்பிட்டு என்ன பண்ணலன்னா வேலை கொடுக்கல. ஆனால் அதுக்கப்புறம் சொல்லுவார், நீ போய் என்ன பண்ணு, செய்ய வேண்டியதை செய். அப்போ அவங்களுக்குள்ள என்ன நினைப்பாங்கன்னா, அந்த பண்டிகைக்கு தேவையான விஷயங்கள்லாம் யார் வாங்க போகிறா? யூதாஸ் வாங்க போகிறான். அப்போ அந்த இடத்த கூட யார் தான் பார்த்துருக்கணும்னா யூதாஸ் தான் பார்த்துருக்கணும். ஆனால் அந்த வாய்ப்பை எப்போ கொடுக்கலன்னா இயேசு கிறிஸ்து முன்னாடி யூதாஸுக்கு கொடுக்கல அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு பாயிண்ட் கூட பார்க்குறோம். அடுத்து ஒரு சில விஷயங்கள் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க, இது எந்த அளவுக்கு பொருந்தி வரும் தெரியல. மனுஷன், அதாவது ஒரு மென் தான் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு போவார். யூஸ்வலாகவே இஸ்ரேல் ஜனங்களில் ஜென்ஸ் என்ன பண்ண மாட்டாங்கன்னா பாத்திரத்தை எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. ஏன் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவே போயிட்டு ஒரு கிணத்தடியில் நின்று தண்ணி கேட்குறப்ப யார்கிட்ட தான் கேட்டார்? சமாரிய ஸ்திரீகிட்ட தான் கேட்டார். அதே மாதிரி நமக்கு தெரியும், ஆபிரகாமோட காலத்துலேருந்தே ஸ்திரீகள் தான் என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணி கூட எடுத்துகிட்டு வருவாங்க அப்படிங்கிற விஷயத்தை எழுதிட்டு, இந்த ஒரு மனுஷன் கூட யாராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, ஏன்னா இந்த ஹால் யாரோடது அப்படின்னா மார்க்குவோட வீடு தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு இடம். இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல நடக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா பெந்தேகோஸ்தே நாளில் அவங்களுக்கு அந்த பரிசுத்தாவி கொடுக்கப்படுது இல்லையா, அந்த இடத்துல அவங்க கூடியிருக்கக்கூடிய இடமும் இதே தான் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, பேதுரு அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க யாக்கோபுடைய மரணத்துக்கு அப்புறம். எல்லாரும் உட்காந்து என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரேயர் பண்ணிட்டுருப்பாங்க. அந்த இடமும் எது தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். அப்போ அந்த வீடு யாருடைய வீடு அப்படிங்கிறாங்கன்னா மார்க்குவோட வீடு. இந்த ஒரு மனுஷன் கூட யாராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிறாங்கன்னா மார்க்குவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதுக்கு ப்ரூஃப் இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆராய்ச்சிக்குரிய விஷயம் தான். இந்த ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ தொடர்ந்து என்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மார்க்கு 14:14. மார்க்கு 14:14. அவன் எந்த வீட்டிற்குள் பிரவேசிக்கிறானோ அந்த வீட்டு எஜமானை நீங்கள் நோக்கி,
நான் என் சீஷரோடு கூட பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் கேட்கிறார் என்று சொல்லுங்கள். இவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்கள் போயிட்டு அந்த ஓனர்ட்ட என்ன கேட்கணும்னா, நானும் என்னுடைய சீஷர்களும் பந்தி அனுசரிக்கிறதுக்கு ஒரு ஏற்ற இடம் எங்கேன்னு கேளுங்க. அப்போ அவருக்கு யாரை பற்றி தெரிஞ்சிருக்கணும்? ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பற்றி தெரிஞ்சுக்கணும், அவருடைய சீஷரை குறிச்சும் தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரியான ஒரு ஆள்கிட்ட தான் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா போய் கேட்குறாங்க. அவர் என்ன பண்ணுறார் அப்படிங்கிறத தொடர்ந்து படிக்கலாம். மார்க்கு 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவன் கம்பளம் முதலானவைகள் விரித்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற விஸ்தாரமான மேல் வீட்டறையை உங்களுக்கு காண்பிப்பான். அங்கே நமக்காக ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். பார்த்தீங்கன்னா அவங்க என்ன ஒரு ரூமுக்கு காமிப்பான்னா, மேல் வீட்டறை மேலே ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூமில் எல்லாமே ரெடியாக இருக்கும். யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் இந்த ஒரு பஸ்காவை அனுசரிக்கிறதுக்கு இந்த மாதிரியான பிளேஸ் தான் என்ன பண்ணுவாங்களாமா, செலக்ட் பண்ணுவாங்களாமா. இந்த பிளேசஸ் கூட நிறைய என்ன பண்ணிக்காங்கன்னு பார்த்தோன்னா, அந்த ஒரு மார்க்கோட வீடு இருக்கு இல்லைங்களா, அது கூட ரெண்ட்டுக்கு தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தோன்னா விடக்கூடிய ஒரு காரியம் அங்கே இருந்திருக்கு. பஸ்கா சமயங்களில், குறிப்பாக பஸ்கா சமயங்களில் இந்த மாதிரியான பஸ்கா அனுசரிக்கிறதுக்கு அங்கே நிறைய என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி ஏற்கனவே ரெடியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிளேஸ் தான் யார் செலக்ட் பண்ணிக்கிறாங்கன்னா, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து செலக்ட் பண்ணிக்கிறாங்க சொல்கிறவங்க. அந்த ஒரு வீடு கூட யாருது அப்படின்னா மார்க்குவோட வீடு தான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். தொடர்ந்து வசனம் படிக்கலாம். மார்க்கு 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை. அப்படியே அவருடைய சீஷர் புறப்பட்டு நகரத்தில் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டு பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். 17ஆம் வசனம். சாயங்காலம் ஆன போது அவர் 12 கூட அவ்விடத்திற்கு வந்தார். கிளியராக என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, ரூம் ரெடி. அடுத்து என்ன பண்ணோன்னா, பஸ்காவை அனுசரிக்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லா சீஷர்களோடு என்ன பண்ணுறாங்கன்னா இயேசு கிறிஸ்து வரார். ஸோ அந்த ஒரு இடம் கூட இன்றைக்கி எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வியூ கூட நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி இருக்கிற ஒரு சில ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு மேல் வீட்டறையோட செலெக்ஷனில் ஒரு ஸ்பிரிச்சுவல் திங் கூட என்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. என்ன ஸ்பிரிச்சுவல் திங் அப்படின்னா 4 விஷயங்கள் சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நகரத்துக்குள் பிரவேசிக்கிறது, அதே மாதிரி மேல் வீட்டறை, தண்ணீர் குடம் சுமந்து வருது, அதே மாதிரி 12 அப்போது. இந்த 4க்கும் ஒவ்வொரு ஸ்பிரிச்சுவல் மீனிங் இருக்கிறதா பார்க்குறோம். ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நகரத்துக்குள் பிரவேசிக்கிறது எதை குறிக்கிறதா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பரம அழைப்பிற்கு அழைக்கப்பட்ட அந்த அழைப்பை குறிக்கிறதா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த மேல் வீட்டறை எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பரலோக ராஜ்யம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கீழே இல்லை மேலே இருக்குது, பூமிக்கு மேல் அப்படின்னா மேல் வீட்டறை. அந்த மேல் வீட்டறை எதை குறிக்கிறதா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரலோக ராஜ்யத்தை குறிக்கிறதா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து தண்ணீர் குடம் சுமந்து வரவர் எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பரிசுத்தாவியினுடைய வழிநடத்தல். அந்த பரிசுத்தாவியின் வழிநடத்தலில் தான் எதை காமிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பரலோக ராஜ்யத்தை அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அடுத்து இந்த 12 அப்போஸ்தலர்கள் எதை குறிக்கிறாங்க அப்படின்னா, 144,000 பேரை குறிக்கிறதா இருக்குது. ஸோ இந்த ஒரு ஆவிக்குரிய விஷயத்தில் தான் நாம் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிரவேசிக்கிறதுக்கு இது ஒன்று ஒரு மாடலாக இருக்குது அப்படிங்கிறது கூட நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த ஒரு மேல் வீட்டறையில் அடுத்து என்ன பண்ணணும்னா, இப்போ எல்லாம் அரேஞ்ச் ஆகிடுச்சு, எல்லாமே உள்ளே போகிறாங்க, பந்தி அனுசரிக்கணும். பந்தி அனுசரிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருமே உள்ளே போகணுன்னு என்ன பண்ணணும்னா, சரியான இடத்துல என்ன பண்ணணும், உட்காரணும். இப்போ இவங்களுக்குள்ள ஒரு முதல்ல என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்குதுன்னா, யார் பெரியவங்கிற பிரச்சனை என்ன இருக்குது ஓடிட்டுருக்கு. இப்போ இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கூட என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஞானமாக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா பண்ணுறாரு. அந்த சீட்டிங் எப்படி தான் உட்காந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு மெத்தடில் தான் உட்காந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படிங்க பிரதர், பிக்சர் எடுத்து போட்டு நீங்களே சொல்கிறீங்களே, இது எப்படி ஒத்துக்கிறது அப்படின்னு யாராச்சும் இந்த மெத்தடு இல்லை வேறு மெத்தட் தான் அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் ஏதாச்சும் இருக்கானா? இல்லை. ஆனால் இந்த மெத்தட் தான் அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் இருக்குது. எப்படி ப்ரூஃப் பண்ணலான்னா, இதுக்கு முன்னாடியே நடந்த ஒரு சம்பவம். யாருங்க? மரியாள் பரிமள தைலத்தை என்ன பண்ணுறது பூசை. அது எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா, வசனம் கிளியராக இருக்குது. வசனம் படிக்கலாம் பாருங்க. லூக்கா 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைபிளில், பட் நான் ஆர்சி பைபிளில் படிக்கிறேன். இயேசுக்கு பின்னால் கால் மாட்டில் வந்து அவர் அழுது கொண்டு நின்றார். அப்போ கிளியராக என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இயேசுவுக்கு பின்னால். இப்போ இந்த மெத்தட் இல்லாமல் வேறு எந்த மெத்தடில் உட்கார்ந்துருந்தாலும் இயேசுக்கு பின்னால் என்ன பண்ண முடியாது, வர முடியாது. அப்போது யூதர்கள் அந்த ஒரு பந்தியை அனுசரிக்கிறாங்கனால எப்படி உட்காந்துருப்பாங்கன்னா, ஒரு சுற்றி டேபிள் இருக்கும். அந்த டேபிளில் ஒரு கை என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வச்சுட்டு, இன்னொரு பாதம் எப்படி இருக்குன்னா பின்னால் இருக்கும்.
இயேசு கிறிஸ்து இந்த மெத்தடில் தான் என்ன பண்ணிக்காருன்னா அந்த லாசருடைய வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு. இப்படி உட்கார்ந்ததுக்கு பின்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா யார் உள்ளே வந்து அந்த பரிமள தைலம் பூசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த மரியாள் என்ன பண்ணுறாங்கன்னா, அதனால தான் வசனம் எப்படி சொன்னால் இயேசுக்கு பின்னால் நின்று. அப்போ பின்னால் நின்று எப்படி பாதத்தில் பூச முடியும் அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடில் உட்கார்ந்தா மட்டும்தான் என்ன பண்ணோம்னா பின்னால் நின்று என்ன பண்ணோம்னா அந்த பாதத்தில் பூச முடியும் அப்படிங்கிறது கூட நம்ம பார்க்குறோம். சரி, இப்படி தான் உட்காந்துருந்தாங்க. ஓகே, எந்த இடத்துல உட்காந்துருந்தாங்கிறத வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பாயிண்ட். ஸோ யூதர்களுடைய முறைமையில் இன்றைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லாஸ்ட் சப்பர்னு போய் நெட்டில் அடிச்சிங்கனாலே இந்த மெத்தட் தான் என்ன பண்ணுது காமிக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மெத்தடில் விருந்துக்கு அழைத்தவர் எங்கே உட்காரணுன்னா அந்த லாஸ்ட்டில், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2வது சீட்டில் எங்கே உட்காந்துருப்பார்னு பார்த்தீங்கன்னா விருந்துக்கு அழைத்தவர் உட்காந்துருப்பார். அடுத்து நம்பிக்கைக்குரிய பாத்திரவான் எங்கே உட்காந்துருப்பார்னா அவருக்கு ரைட் சைடில் உட்காந்துருப்பார். அடுத்து கௌரவ விருந்தினர் எங்கே உட்காந்துருப்பார்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு லெஃப்ட் சைடில், அதாவது விருந்துக்கு அழைத்தவர்களுடைய ரைட் சைடில் நம்பிக்கைக்கு பாத்திரவான், லெஃப்ட் சைடில் கௌரவ விருந்தினர். அடுத்து ஒரு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஊழியக்காரன் எங்கே உட்காந்துருப்பான்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கைக்கு பாத்திரவானுக்கு ஸ்ட்ரைட்டு ஆப்போசிட்டில். ஸோ இந்த பாடம் நம்ம ஏற்கனவே கேட்டங்காட்டி இப்போ அடுத்து அப்படியே இந்த ஃபில் இந்த பிளாங்க்ஸ் மாதிரி நம்ம ஃபில் பண்ணிடலாம் இல்லைங்களா. இந்த சைடு போட்டேன். இப்போ நம்பிக்கைக்குரிய பாத்திரவான் எங்கே உட்காருவார்? சரி, ஃபஸ்ட்டு விருந்துக்கு அழைந்தவர் யார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவருடைய பிளேஸ் வந்துருச்சு. அடுத்து நம்பிக்கைக்குரிய பாத்திரவான் யார்? யோவான். ஏன் யோவான் சொல்கிறோம் அப்படின்னா புரியல. மார்பில் சாஞ்சிருந்தார். ஓகே, வேறு ஏதாச்சும் பாயிண்ட் இருக்கா? நம்ம பைபிள் நாலேஜை டெஸ்ட் பண்ணிடலாம். நான் பாயிண்ட்டு கடைசியாக இயேசு கிறிஸ்து மரணத்தில் இருக்கிறப்போ ஒருத்தர் கூப்பிட்டு இதுதான்ப்பா அவங்க அம்மா, நீ பார்த்துக்கோ, இவங்க தான் உங்கள் பையன், நீ பார்த்து யார்கிட்ட கொடுப்பாரு? யோவான்ட்ட கொடுப்போம். அப்போ அந்த நம்பிக்கைக்குரிய பாத்திரவானா யார் இருந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யோவான் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்த ஒரு பிளேஸு விஐபி சீட்டு. அந்த விஐபி சீட் யாருக்கு கொடுத்துருக்கணும்? யூதாஸுக்கு தான் கொடுத்துருக்கணும். ஏங்கிறது கொஞ்சம் பின்னாடி பார்க்கலாம். அடுத்து ஊழியக்காரன் யாராக இருந்திருக்கணும்? பேதுருவாக தான் இருக்கணும்னு சொல்லி பார்க்கணும். சரி, இதெல்லாமே நம்ம என்ன பண்ணிட்டோம்னா சீட்டிங் வந்து கரெக்டாக எல்லாமே ப்ளேஸ் பண்ணிட்டோம், பேரில் ப்ளேஸ் பண்ணிட்டோம். இது எப்படி ப்ரூவ் பண்ணலாம்? நம்மளே ஒரு இடத்த எடுத்து போட்டு இங்கே தான் உட்காந்துருப்பாங்க அப்படின்னா இல்லை. அதுக்கும் வசனம் என்ன இருக்குன்னா ப்ரூஃப் இருக்குது. வசனம் படிக்கலாம் பாருங்கள். யோவான் 13ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வரை. யோவான் 13ஆம் அதிகாரம் 21 முதல் 23ஆம் வசனம் வரை. இயேசு இவைகளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சாட்சியாக சொன்னார். 22ஆம் வசனம். அப்பொழுது யாரை குறித்து பேசுகிறாரோ என்று சீசர்கள் ஐயப்பட்டு ஒருவரையொருவர் நோக்கி பார்த்தார்கள். 23ஆம் வசனம். அந்த சமயத்தில் அவருடைய சீசரில் இயேசுவுக்கு அன்பானவனாய் இருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். அப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்து இப்போ என்ன சொல்றாருன்னா உங்களில் ஒருத்தர் என்ன பண்ண போகிறாங்க, நீவா காட்டி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறாரு. இப்போ காட்டி கொடுக்க போகிறேன்னு சொன்னோன்னே அவங்களுக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கலக்கம் ஏற்பட்டாச்சு. இப்போ யார் இந்த விஷயத்தை செய்வாங்க அப்படிங்கிற ஒரு கலக்கம் வந்துருச்சு. இப்போ இந்த கலக்கம் நடந்துட்டு இருக்கிறப்போ ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாராமா, அவருடைய மார்பில் சாஞ்சிட்டு இருக்கிறாராம். நம்ம அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பார்த்தோம் இல்லைங்களா. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் பாருங்கள், யோவான் இப்போ யாருடைய மார்பில் சாஞ்சிட்டு இருக்கிறாரு? இயேசு கிறிஸ்துவோடைய மார்பில் சாஞ்சிட்டு இருக்கிறாரு. இப்போ நம்ம பார்த்தோம், ஒருத்தர் உட்காந்துருக்கிறப்ப எந்த ஸ்டைலில் உட்காருவார்னா லெஃப்ட் ஹேண்டை வச்சுட்டு ரைட் ஹேண்டில் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா அவங்க சர்வ் பண்ணுறதா இருக்கட்டும் என்ன விஷயத்தையும் செய்வாங்க. இப்போ இப்படி உட்காந்துட்டு இருக்கிற பொசிஷனில் யூதாஸை அவருடைய மார்பில் சாஞ்சிருக்க முடியுமா? முடியாது. அப்போ யார் தான் சாஞ்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? யோவான். ஏன்னா அவர் தான் எங்கே உட்காந்துட்டுருக்காரு? ரைட் ஹேண்ட் சைடில் உட்காந்துட்டுருக்காரு. அப்போ நம்ம கிளியராக பார்த்துட்டோம், ரைட் ஹேண்ட் சைடில் யார் தான் உட்காந்துருக்கா? யோவான் தான் உட்காந்துருக்காரு அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் இயேசு கிறிஸ்துக்கு ரைட் ஹேண்ட் சைடில் யார் உட்காந்துருக்காருன்னா யோவான் உட்காந்துருக்காரு. அடுத்த ஒரு சீசன் எங்கே உட்காந்துருக்காருன்னு பார்க்கலாம். யோவான் 13ஆம் அதிகாரம் 24 முதல் 25 வசனங்கள். யோவான் 13ஆம் அதிகாரம் 24 முதல் 25ஆம் வசனம் வரை. யாரை குறித்து சொல்லுகிறார் என்று விசாரிக்கும்படி சீமோன் பேதுரு அவனுக்கு சைகை காட்டினான். 25ஆம் வசனம். அப்பொழுது அவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே, அவன் யார் என்றான். இப்போ இங்கே பாயிண்ட் சொல்லிட்டாரு, யாரோ ஒருத்தர் காட்டி கொடுக்க போகிறான்னு சொன்னோன்னே எல்லாத்துக்கும் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கலக்கம் வருது. இப்போ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கு ஒரு க்யூரியாசிட்டி ஜாஸ்தின்னா பேதுருக்கு. இப்போ பேதுருக்கு அது தெரிஞ்சே ஆகணும். இப்போ தெரிஞ்சே ஆகணுன்னொன்னே இவர் என்ன பண்ணுறாருன்னா நேராக கேட்க முடியாது. ஏன் அப்படின்னா தள்ளி உட்காந்துருக்கிறார். இப்போ யார்கிட்ட செய்கை காமிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா யோவான்ட்ட செய்கை காமிக்கிறார். யோவான்ட்ட செய்கை காமிச்சு அவர் யாரையோ சொல்லிட்டு இருக்கிறாரு, அவர் யாருன்னு மட்டும் கேட்டு சொல்லுங்கிறார். இப்போ யூதாஸு யோவானுக்கு அந்த சைடு உட்காந்துருந்தான்னு வச்சுக்கோங்களேன், கேட்க முடியுமா? சாரி, பேதுரு
யோவானுக்கு ஸ்ட்ரைட்டாக உட்காராம வேறு டைரக்ஷனில் உட்காந்துருந்தா யோவான்கிட்ட கேட்க முடியுமா? கண்டிப்பாக கேட்க முடியாது. அப்போ பேதுரு எங்கே தான் உட்காந்துருக்கிறார்? யோவானுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டாக தான் யார் உட்காந்துட்டுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா பேதுரு உட்காந்துட்டுக்கிறார். ஸோ அப்போ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் பேதுருவோட பிளேஸும் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரூவ் ஆகிடுச்சு. அடுத்து யார் பார்க்கணும்? யூதாஸ் பார்க்கலாம். யோவான் 13ஆம் அதிகாரம் 26 முதல் 27 வசனம். யோவான் 13ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் வரை. இயேசு பிரதியுத்தரமாக, நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியத்துக்கு கொடுத்தார். 27ஆம் வசனம். அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். கிளியராக என்ன பண்ணுறேன்னா, இப்போ இவருக்கு சொல்லணும் யாருன்னு சொல்லி ஆகணும். யார்? ஏசு கிறிஸ்து சொல்லி ஆகணும். இப்போ ஏசு கிறிஸ்து என்ன சொல்கிறேன்னா டேரெக்டாக சொல்ல என்ன சொல்கிறாரு, நான் இந்த துணிக்கை தோச்சு யார்கிட்ட கொடுக்குறேன். இப்போ அவங்க எப்படி மெத்தடில் உட்காந்துக்கிறாங்க? லெஃப்ட் ஹேண்ட் சைடை கையை வச்சு உட்காந்துருப்பாரு. இப்போ துணிக்கை எந்த கையில் தான் துவைக்கணும்? ரைட் ஹேண்ட் சைடில் துவைக்கணும். தோச்சு எங்கே கொடுக்கணும்? இப்போ யோவான் இல்லை, யாருக்கு தான் உட்காந்துருக்கணும் பக்கத்தில்? யூதாஸ். ஒருவேளை யூதாஸ் அங்கே உட்காராமல் வேறு எங்கே உட்காந்துருந்தாலும் இந்த பாஸ் ஆகி தான் போகணும். அப்போ யூதாஸ் எங்கே தான் உட்காந்துருக்கான்னு பார்த்தோன்னா ஏசு கிறிஸ்துவுக்கு ரைட் சைடில் தான் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தா உட்காந்துருக்கு. துணிக்கை துவைக்கிறாரு, கொடுக்குறாரு. இப்போ எல்லோரும் கண்டுபிடிச்சிட்டாங்களா? லெஃப்ட் சைடில் தோச்சு இப்படி கொடுக்குறாருன்னு சொன்னேன். அதே மாதிரி ரைட் ஹேண்டில் தோச்சு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொடுக்குறாரு. அப்போ கிளியராக தெரியுது யூதாஸ் எங்கே தான் உட்காந்துருக்காரு? அவருடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில். இப்போ எல்லாத்தோட பொசிஷனும் கிளியர் ஆயிடுச்சு. ஆனால் அங்கே ஒரு கலக்கம் இன்னும் என்ன பண்ணல, தீரலை. இன்னுமே யாருன்னு என்ன பண்ண முடியலன்னு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியல. வசனம் படிக்கலாம் பாருங்க. யோவான் 13ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் முதல் 29ஆம் வசனம் வரை. அவர் இப்படி அவனுடனே சொன்னதின் கருத்தை பந்தி இருந்தவர்களில் ஒருவனும் அறியவில்லை. யூதாஸ் பணப்பையை வைத்து கொண்டிருந்தபடியினால் அவன் போய் பண்டிகைக்கு தேவையானவைகளை கொள்ளும்படிக்காவது தரித்திரருக்கு ஏதாகிலும் கொடுக்கும்படிக்காவது இயேசு அவனுடனே சொல்லியிருப்பார் என்று சிலர் நினைத்தார்கள். பாருங்க, இவ்வளோ கிளியராக சொல்கிறாரு. இந்த ஒரு துணிக்கை தோச்சு நான் யார்கிட்ட கொடுக்குறனோ அவன் தான் சொல்கிறாரு. இப்போ யோவானுக்காச்சும் கேட்டிருக்கணும்ல. ஆனால் அங்கே என்ன சொல்கிற வசனம்னு பார்த்தீங்கன்னா, இப்படி சொன்னதின் கருத்தை பந்து இருந்தவர்கள் ஒருவனும் என்னவில்லை, அறிவில்லை. அப்போ அங்கே பாயிண்ட் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லேயே யாரோட கான்சன்ட்ரேஷன் இருந்திருக்கணும் தெரியுங்களா? அங்கே இருக்கிற எல்லா அப்போஸ்தலரோட கான்சன்ட்ரேஷனும் எங்கே இருந்திருக்கணும்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லேயே இருந்திருக்கணும். எப்படி அப்படின்னா, யூதாஸ் எங்கே உட்கார வச்சிருக்கிறாரு? விஐபி சீட்டில் உட்கார வச்சிருக்காரு. அடுத்து யோவானை அவருடைய நம்பிக்கைக்குரிய பாத்திரமான இடத்துல உட்காந்து. இப்போ பேதுரு எங்கே உட்காந்துக்கிறாரு? ஆப்போசிட் உட்காந்து. இவங்க எல்லாத்துக்கும் என்ன ஒரு பாயிண்ட் போய் எங்கள் டிஸ்கஷன் போயிட்டுருக்குன்னா, எல்லாத்துக்கும் என்ன ஒன்று, எல்லாத்துக்கும் ஈக்குவல் தான். ஆனால் பாருங்கள், யாரை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சிருக்காரு? விஐபி சீட்டில் யார் உட்கார வச்சிருக்காரு? யூதாஸ் உட்கார வச்சிருக்கிறாரு. நம்பிக்கைக்குரிய பாத்திரமான யோவான். அப்போ நாங்கள்லாம் அந்த பாயிண்ட்டு தான் முன்னாலே அவங்களுக்கு வந்துச்சு. என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, யார் தங்களில் பெரியவன். இந்த ஒரு கலக்கம் அவங்களுக்குள்ள என்ன பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா போகவே இல்லை. அந்த போகாதங்காட்டி தான் அங்கே இயேசு கிறிஸ்து என்ன ஒரு காரியத்தை சொன்னாலும் அவங்க மைண்டுக்குள்ளே என்ன பண்ண மாட்டேங்குது, போகவே மாட்டேங்குது. அது ஒரு பாயிண்ட்டு. இன்னொன்று, இப்போ யாருக்கு என்ன பண்ணக்கூடாது, தெரியக்கூடாது. ஒரு வேளை தெரிஞ்சிருந்தா மல்கூசுக்காத பேதுரு வெட்டினார்ல, அங்கே வெட்டினதை இங்கேயே செஞ்சுருப்பார். அந்தளவுக்கு வைராக்கியம் யாருக்குள்ளே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பேதுருக்குள்ளே இருக்குது. அப்போ இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. ஃபஸ்ட்டு அவங்க மைண்டுக்குள்ளே என்ன இருக்குன்னா, தங்களில் யார் பெரியவனுங்கிற பாயிண்ட் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்டை பிரேக் பண்ணுமா வேண்டாமா? கண்டிப்பாக பிரேக் பண்ணும். எப்படி பிரேக் பண்ணாருங்கிறத அடுத்து நம்ம பார்க்க போகிற பாயிண்ட்டு. லூக்கா 22ஆம் அதிகாரம் 24 முதல் 25 வசனம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 25ஆம் வசனம் வரை. அன்றியும் தங்களில் எவன் பெரியவனா இருப்பான் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று. 25ஆம் வசனம். அவர் அவர்களை நோக்கி, புறஜாதியாரின் ராஜாக்கள் அவர்களை ஆளுகிறார்கள், அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்துகிறவர்களும் உபகாரிகள் எண்ணப்படுகிறார்கள். இப்போ பாயிண்ட் என்னன்னா, இப்போ இவங்களுக்குள்ள என்ன ஆயிடுச்சு, யார் பெரியவங்கிற ஒரு வாக்குவாதம் உள்ளே வந்து ஜாஸ்தியாக போயிட்டுக்கு. அவங்களுக்குள்ள என்ன பண்ணுறான்னு பார்த்தா அந்த என்ன சொல்கிறது, கான்ட்ராவர்சி இருந்துகிட்டே இருக்குது. இந்த பாயிண்ட்டை இயேசு கிறிஸ்து முதல்லேருந்தே சொல்லிகிட்டே வருவார். நீங்கள் லூக்கா 9ஆம் அதிகாரம் படித்து பார்த்தீங்கன்னா கூட என்ன சொல்லுவார்னா, புறஜாதிகளுடைய அதிகாரிகள் இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும் பெரியவர்கள் அவங்க மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்போ அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இந்த ஒரு விஷயம் புறஜாதிகளுக்குள்ளே இருந்துட்டு தான் இருக்குது.
எப்படி புறஜாதிகளுக்கு இருக்குன்னா, ராஜாவாக வந்து அந்த ஒரு அதிகாரத்தை எடுத்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா மித்தவங்களுக்கு என்ன பண்ண முடியும், ஆளுகை பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கெல்லாம் இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த ஒரு ஓட்டத்துக்குள்ளே வந்த உங்களுக்கு அந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அடுத்த வசனத்தை சொல்கிறார். அப்போ கிளியராக சொல்கிறாரு, புறஜாதி ஜனங்கள் என்ன நினச்சிட்டுக்கிறாங்கன்னா, அந்த ஒரு அதிகாரத்தை எடுத்து நின்று தான் என்ன பண்ண முடியும்னா எல்லாத்து மேலேயும் அவங்க அதிகாரம் செலுத்த முடியும், நான் பெரியவன் இருந்தால் மட்டும்தான் அதிகாரம் செலுத்த முடியுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் இந்த ஓட்டத்துக்குள்ளே அப்படி கிடையாது அப்படிங்கிறத அடுத்த வசனத்தை சொல்கிறார் பாருங்க. லூக்கா 22ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் வரை. உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது. அப்போ கிளியராக சொல்லிட்டாரு. முதல்ல சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்குள்ள என்ன இருக்கக்கூடாது. நீங்கள் அதிகாரம் கொடுத்து அந்த ஒரு பாயிண்டில் வந்து நின்று மித்தவங்க மேலே என்ன பண்ணக்கூடாது, அதிகாரம் செலுத்தக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இங்கே இல்லை அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா ப்ரூவ் பண்ணுறாரு. ஏன்னா இவங்களுக்குள்ள என்ன பாயிண்ட் இருந்துட்டு இருக்குது, யார் பெரியவனாக இருப்பாங்க, இயேசு கிறிஸ்துக்கு அடுத்து யார் நின்று இந்த ஊழியத்தை செய்வாங்க அப்படிங்கிற விஷயம் ஓடிட்டு இருக்குது. இதுக்கு கிளியர் டெஃபினேஷன் கொடுக்குறாரு. இதில் பெரியவன் சின்னவன் யாரும் கிடையாது. புறஜாதிகளை பார்த்துட்டு நீங்கள் அப்படி நினச்சிட்டுக்கிறீங்க, அப்படி இல்லை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அடுத்து, உங்களில் பெரியவன் சிறியவனைப் போலவும் தலைவன் பணிவிடைக்காரனைப் போலவும் இருக்க கடவன். 27ஆம் வசனம். பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன், பந்தி இருக்கிறவன் அல்லவா? அப்படி இருந்தும் நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனைப் போல் இருக்கிறேன். கிளியராக சொல்கிறார். பெரியவன் சிறியவன் தலைவன் என்ன பணிவிடைக்கார போன்னு இருக்க கடவன். இப்போ இந்த ஒரு ஓட்டத்துக்குள்ளே வந்த எல்லாத்துக்கும் இந்த டிஃப்ரென்ஸ் என்ன இல்லை, யார் பெரியவங்கன்னு இல்லை, யார் ஒருத்தர் தான் பெரியவர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு மேலே அவங்க அப்பாவை தான் சொல்வார். பெரியவன் சொன்னாலே அவர் யார் தான் சொல்வார்னா பிதாவாகிய தேவன் மட்டும்தான் பெரியவர், அதுக்கப்புறம் தான் எல்லாரும். இந்த ஒரு கான்ட்ரவர்சிலேருந்து வெளியே வாங்க. இது இப்போ மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கிறாரா இயேசு கிறிஸ்துனா? முன்னாடி இருந்து என்ன வருதுங்களா, அநேக இடத்துல என்ன இருப்பேன் இந்த பாயிண்ட்டை சொல்லியிருப்பார். நீங்கள் போய் படித்து பாருங்கள். லூக்காவில் வந்து படித்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களை ஊமையாகவே சொல்லியிருப்பார். ஒருத்தன் உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்ருக்கான் விருந்துக்கு அப்படின்னா நீங்கள் போய் எங்கே உட்காருங்க, தாழ்ந்த இடத்துல உட்காருங்க. அப்போ தான் வந்து அவன் வந்து உங்களை என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா உங்களை மேலான இடத்துக்கு கொண்டு வருவான். அந்த ஊமையிலேயே என்ன சொல்லியிருப்பான்னு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் நீங்கள் தேடணும். நீங்கள் எப்போவுமே தாழ்ந்துருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த முதல்லேருந்தே சொல்லிகிட்டே இருக்கிறார். ஆனால் அவங்க மைண்டுக்குள்ளே என்ன இல்லை, போகவே இல்லை. அதே மாதிரி என்னென்னா இன்னொரு பாயிண்ட் சொல்வார். இயேசுக்கு தேவன் வந்து ஒருத்தனை உயர்த்தணும்னு நினச்சான்னா என்ன பண்ணுவார், அவன் உயருவான். நீங்கள் தாழ்த்த யார் உயர்த்துவா, தேவன் உயர்த்துவாருங்கிற விஷயத்தையும் அநேக முறை என்ன பண்ணியிருப்பார்னா சொல்லியிருப்பார். ஆனால் இவங்களுக்குள்ளே என்ன பண்ணலைன்னா அது உள்ளேயே போகலை. இப்போ இந்த உள்ளேயே போகலைன்னு தான் இவர் அந்த பாயிண்ட்டை இப்போ இவங்களுக்கு புரிய வைக்கணும். ஏன்னா இதுக்கப்புறம் என்ன இதுக்குள்ளே போயிடுவார், மரணத்துக்குள்ளே போயிடுவார். இந்த பாயிண்ட்டை இவங்களுக்கு புரிய வைக்காமல் போயிட்டால் தொடர்ந்து இவங்க தான் என்ன பண்ண போகிறாங்க, ஊழியத்தை செய்ய போகிறாங்க. அப்போ அந்த ஊழியத்தை செய்யவங்களுக்கு இந்த ஒரு குணலட்சணத்தை கற்றுக் கொடுக்க வேண்டியது யாருடைய கடமை அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கடமை. அதான் சொல்கிறாரு, பணிவிடைக்காரனை போல் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை எடுத்துக்கணும் அப்படிங்கிற சொல்லிட்டு இந்த விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு தான் அடுத்த ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவார். அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாதம் கழுவுதல் அப்படிங்கிற பார்க்கணும். அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறான்னு பார்த்துட்டு அதுக்குள்ளே என்ன விஷயத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கான்னு பார்த்துக்கலாம். சரிங்களா? யோவான் 13ஆம் அதிகாரம் 4 முதல் 5 வசனம். யோவான் 13ஆம் அதிகாரம் 4 முதல் 5 வசனம் வரை. போஜனத்தை விட்டெழுந்து வஸ்திரங்களை கலற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு 5ஆம் வசனம். பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். நம்ம ஏற்கனவே நம்ம பாடமாக பார்த்துக்கோ இல்லைங்களா, இந்த ஒரு பாதம் கழுவுதல் யாருடைய கல்ச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூதர்களுடைய கல்ச்சர். அந்த யூதர்களுடைய கல்ச்சரை இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு யாருன்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு யார் உள்ளே வரணும்னு உட்கார வைக்கிறாருன்னா பேதுரு தான் என்ன பண்ணுறாரு, அந்த ஒரு இடத்துல உட்கார வைக்கிறார். அந்த பேதுரு என்ன பண்ணிக்கணும்னு பார்த்தா ஊழியக்காரனுடைய அந்த வேலையை அவர் செஞ்சுக்கணும், ஆனால் அவர் செய்யலை. இப்போ எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறாருன்னா புரிய வைக்கிறாரு. புரிய வைக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், எல்லாருடைய பாதங்கள் நான் என்ன பண்ணுறேன் கழுவுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்துட்டார், பாத்திரத்தை எடுத்தார், தண்ணி ஊற்றுனார். ஃபஸ்ட்டு இப்போ யார் காலை கழுவி இருப்பார், யோவானுடைய காலை தான் என்ன பண்ணியிருப்பான்னு பார்த்தா, ஏன்னா அவர் தான் ஃபஸ்ட்டில் உட்காந்துருக்கு. இப்போ யோவானுடைய காலை கழுவியாச்சு, அடுத்து யார் போவார், யூதாஸுடைய காலை கழுவுவார். இப்போ யோவான்லேருந்து யூதாஸுக்கு போகிறப்ப அந்த தண்ணி என்ன பண்ணி தான் பண்ணணும், அதே தண்ணி யூஸ் பண்ண முடியாது, மாற்றி தான் திரும்ப என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு இடத்துக்கு போக முடியும். சரி, இப்போ ஒவ்வொருத்தருடைய காலையும் கழுவ அடுத்தடுத்து அந்த தண்ணி என்ன பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரெப்ளனிஷ் பண்ணிக்கிட்டே இருப்பார்.
புதிதாக தண்ணியை ஊற்றி தான் என்ன பண்ணியிருப்பான்னு பார்த்தோன்னா அந்த பாதம் கழுவுதல் செஞ்சுருப்பார். இப்போ கடைசியாக யார்கிட்ட வரணும்? பேதுட்டு வரணும். அப்போ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கிளியராக இருக்குது. கடைசியாக தான் யார் உட்காந்துருக்கா? பேதுரு உட்காந்துருக்கு. இப்போ பேதுருட்ட வரார். பேதுரு என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். யோவான் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை. அவர் சீமோன் பேதுருவினிடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா என்றான். 7ஆம் வசனம். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். இப்போ பேதுரு எப்போவுமே என்ன ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் கியூரியாசிட்டி உள்ள ஆள். எடுத்தோன்னே என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்களே கால் என்ன முடியாது, கழுவ முடியாது, நான் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு. ஏன் அலோவ் பண்ண மாட்டேன்? நீங்கள் யாருன்னு எனக்கு நல்லா தெரியும், நீங்கள் ஏன் பாதத்தை கழுவுறது தான், அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படிங்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதுக்கு ஒரு விளக்கம் சகோதரர் எப்படி கொடுக்குறேன்னா, ஏன் இந்த பாயிண்ட்டை யாருமே கேட்கல? யார் ஆக்சுவலாக கேட்டிருக்கணும்? யூதாஸ் கேட்டிருக்கணும். ஏன் யூதாஸ் கேட்டிருக்கணும்னா, அவர் தான் என்ன பண்ண போகிறாரு? காட்டி கொடுக்க போகிறாரு. அந்த காட்டி கொடுக்க போகிற வேலையை அவர் தான் செய்கிறாருன்னு யாருக்கும் தெரியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் தெரியும், அவருக்கும் தெரியும். இப்போ அவருடைய பாதத்தை போய் கிளவுறப்போ யார் தடுத்து நிறுத்திக்கணும்? யூதாஸ் தடுத்து நிறுத்திக்கணும். நான் இந்த மாதிரி ஒரு தவறான விஷயத்துக்குள்ளே போகிறேன், உங்களை காட்டி கொடுக்க போகிறேன், ஆனால் ஏன் பார்த்து நீங்கள் கழுவலாமா அப்படின்னு அவர் நிறுத்திக்கணும். ஆனால் அவர் நிறுத்தலை. இப்போ யார் நிறுத்துறா? பேதுரு நிறுத்துறாரு. அதை தான் சகோதரர் எப்படி சொல்கிறேன்னா, பேதுருடைய கேரக்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரீம்லி குட் அப்படிங்கிறார். எப்படி எக்ஸ்ட்ரீம்லி குட் அப்படின்னா, பேதுருக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் தவறுன்னு சொல்லிட்டீங்கன்னா உடனே மாறிடுவார். எப்படி அப்படின்னா, இயேசு கிறிஸ்து பின்னால் போய் சொல்லுவார், நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, மரணத்துக்குள்ளெல்லாம் போக முடியாதுன்னு அப்பாலே இப்போ சாத்தானோடனே உடனே அந்த பாயிண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்துடுவார். அதுக்கப்புறம் பேச மாட்டார். அதே பாயிண்ட் தான் பவுல் சொல்வார். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? யூதர்கள் முறைமைப்படி நடக்காமல் பொருளாதார முறைமைப்படி நடந்துட்டீங்க. யூதர்கள் வந்தோடனே நீங்கள் என்ன பண்ணிட்டுக்கிறீங்க? அங்கேருந்து எந்திரிச்சு மாய்மாலம் பண்ணுறீங்களே அப்படிங்கிறப்போ ஏதாச்சும் ஏற்று பேசினாரா? எதுவுமே ஏற்று பேசலை. அப்போ பேதுருவோட ஒரு குட் கேரக்டர் என்னென்னா, ஒரு தவறுன்னு சொல்கிறப்போ அந்த தவறை உடனே என்ன பண்ணிடுவார்? திருத்திக்குவார். அந்த பாயிண்ட்டை தான் இங்கே சகோதரர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரீம்லி குட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேதுரு. தன்னை உடனே திருத்திக்கிட்டு அதுக்காக ஆல்டர் பண்ணிக்குவார். பாருங்கள், 2 பேருமே தவறு செஞ்சாங்க. யூதாஸும் என்ன பண்ணார்? ஆண்டவருக்கு எதிராக அந்த ஒரு காட்டி கொடுக்குற வேலையை செஞ்சார். பேதுரும் என்ன பண்ணார்? இயேசு கிறிஸ்து மறுதளிச்சார். இந்த 2க்கும் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கா? 2மே என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, இவர் இல்லைன்னு சொல்கிறது ஒன்று தான், அவரை காட்டி கொடுக்குறது என்ன ஒன்று தான். 2 பேருமே தவறு செஞ்சாங்க. ஆனால் யார் மட்டும் திருந்தினாங்க? பேதுரு மட்டும்தான். அப்போ அந்த பேதுருக்கு தவறை உணர்ந்து கொண்டு அந்த மனம் திரும்பக்கூடிய குணலட்சம் யாருக்குள்ளே இருந்திருக்கு? பேதுருக்குள்ளே இருந்திருக்கு. அதைத்தான் சகோதரன் சொன்னால் எக்ஸ்ட்ரீம்லி குட் யாருன்னு பார்த்தீங்கன்னா பேதுரு. இந்த விஷயம் யாருக்குள்ளே இல்லை அப்படின்னா யூதாஸ்குள்ளே இல்லை. தவறுன்னு சொல்கிறப்போ அதனால் அவரால் என்ன பண்ண முடியலன்னு பார்த்தீங்கன்னா வெளியே வரவே முடியல. அந்த மாதிரியோட கேரக்டர் நாளைக்கு கூட நம்ம பாடமாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்போ யூதாஸ்குள்ளே அந்த கேரக்டர் இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இப்போ அடுத்து பேதுரு என்ன பண்ணுறாருன்னா கழுவக்கூடாதுன்ட்டாரு. அடுத்து என்ன விஷயம் நடக்குதுங்கிறத பார்க்கலாம். யோவான் 13ஆம் அதிகாரம் 8 முதல் 9 வசனங்கள். யோவான் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை. பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலும் என் கால்களை கழுவப்படாது என்றார். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். 9ஆம் வசனம். அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே, என் கால்களை மாத்திரமல்ல, என் கைகளையும் என் சலையையும் கூட கழுவ வேண்டும் என்றான். அப்போ பாருங்க, உடனே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார்? என் காலை நீங்கள் கழுவக்கூடாதுன்னாரு. உடனே இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறேன்னா, நான் ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காக எல்லாருடைய பாதங்களும் என்ன பண்ணிட்டுக்கிறேன்? கழுவிட்டுக்கிறேன். இப்போ இது நான் செய்யக்கூடிய ஊழியம். இந்த ஊழியத்துக்கு நீ என்ன பண்ணாத? தடை விதிக்காத. இந்த ஒரு வேளை தடை விதிச்சு அப்படின்னா இதில் யாருக்கு பங்கு இல்லை அப்படின்னா உனக்கு பங்கு இல்லை. ஸோ இப்போது நான் ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காக இந்த ஒரு காரியத்தை செஞ்சுட்டுக்கிறேன், இந்த விஷயத்துக்கு தடை பண்ணாத அப்படிங்கிறார். உடனே என்ன பண்ணிட்டார்? ஐயோ, உங்ககிட்ட பங்கு இல்லையா? பரவாயில்ல, அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, என் தலையை மட்டும் எல்லாத்தையும் கழுவுங்கிறார். அப்போ அந்த உடனே டிரான்ஸ்ஃபர்மேஷன் யாருக்குள்ளே போகுது? பேதுருக்குள்ளே போகுது. இந்த மாதிரியான கேரக்டர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா பேதுரு. நம்ம நேற்று கூட பாடத்தில் பார்த்துக்கலாம் பேருடைய குட் கேரக்டர்ஸ் எல்லாம். ஸோ அந்த பேதுருக்குள்ளே இந்த விஷயம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, கழுவுங்கிறார். அப்போ அடுத்து இயேசு கிறிஸ்து இதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறாரு. படிக்கலாம். யோவான் 13ஆம் அதிகாரம் 10 முதல் 11 வசனங்கள். யோவான் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை. இயேசு அவனை நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாக இருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாயிருக்கிறான். நீங்களும் சுத்தமாயிருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லோரும் அல்ல என்றார். 11ஆம் வசனம். தம்மை காட்டிக் கொடுக்கிறவனை அவர் அறிந்திருந்தபடியினால் நீங்கள் எல்லோரும் சுத்தமுள்ளவர்கள் அல்ல என்றார். இப்போ ஒரு பாயிண்ட்டை கிளியராக சொல்கிறாரு.
இப்போ இங்கே என்ன பண்ணனா, சுத்தம் பண்ண வேண்டியது அவசியம், ஆனால் உங்களை முழுசாக சுத்தம் பண்ண வேண்டியது இல்லை. உங்களுக்குள்ளே சுத்தமாக தான் இருக்கீங்க, ஆனால் எல்லாரும் அல்ல அப்படிங்கிறார். எல்லாரும் அல்லங்கிறப்ப எதை நோட் பண்ணுறாருன்னா, யூதாஸை குறித்து என்ன பண்ணுறாருன்னா சொல்கிறார், தன்னை காட்டி கொடுக்க போகிற நாங்கள் உட்காந்துக்கங்காட்டி அவருக்குள்ளே என்ன இல்லாமல் தான் இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, சுத்தம் இல்லாதவராக தான் இருந்து இங்கே உட்காந்துக்கிறாரு. ஆனால் நீங்கள்லாம் எப்படி தான் இருக்கீங்க? சுத்தமாக இருக்கீங்க. உங்களுக்குள்ளே எதை மட்டும் கழுவுனா போதுங்கிறாரு, உங்களுடைய பாதங்கள் மட்டும் கழுவுனா போதும். ஸோ உங்களுக்குள்ளே நிறைய விஷயங்கள் என்ன இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, கான்ட்ரவர்சி இல்லை. யூதாஸ் மாதிரி நீங்கள் சுத்தமாக இல்லாமல்லாம் இல்லை, நீங்கள் சுத்தமாக தான் இருக்கீங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு சில பாயிண்ட்டை மட்டும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கழுவணும். அந்த கழுவக்கூடிய பாயிண்ட் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாதம் கழுவுதல். ஏன் பாதம் கழுவுதல்னா, இவங்களுக்குள்ளே என்ன ஒரு கான்ட்ரவர்சி ஓடிட்டு இருக்குது, யார் பெரியவன். அப்போ அந்த அழுக்கை மட்டும் இப்போ நான் நீக்கணும். அந்த அழுக்கை நீக்கிறதுக்கு தான் நான் இப்போ என்ன பாயிண்ட் எடுத்துக்கிறேன்னா, பாதம் கழுவுதல்ங்கிற பாயிண்ட் எடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள்லாம் எப்படி சுத்தமாவீங்க தெரியுமா அப்படின்னு சொல்கிறார். யோவான் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யோவான் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள். கிளியராக சொல்கிறாரு. நான் உங்ககிட்ட முதல்லேருந்து சொல்லிட்டு வந்தேன் இல்லையா, 3.5 வருஷம் எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த எல்லா விஷயத்தையும் உங்களுக்குள்ளே வச்சுருக்கங்காட்டி நீங்கள் எப்படி தான் இருக்கீங்க? சுத்தமாக இருக்கீங்க. இதை சரியாக புரிஞ்சுக்காம ஒருத்தர் தவறான விஷயத்தை உள்ளுக்குள்ள வச்சுருக்கார். யாருன்னு பார்த்தீங்கன்னா யூதாஸ். அவன் மட்டும்தான் இப்போ எப்படி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சுத்தம் இல்லாதவனாக இருக்கிறான். உங்களுக்குள்ள சுத்தம் இருக்குது, ஆனால் ஒரு பாயிண்ட்டை மட்டும் உங்கள்கிட்ட நீக்கணும். அந்த ஒரு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பெரியவன் அப்படி யாருங்கிற ஒரு கான்ட்ரவர்சி, இந்த பாயிண்ட்டை நான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீக்கணும். அதுக்கு தான் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பாதம் கழுவுதல் விஷயத்தை எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து என்ன பண்ணுறாங்கிற வசனம் படிக்கலாம். யோவான் 13ஆம் அதிகாரம் 12 முதல் 13 வசனங்கள். யோவான் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. அவர்களுடைய கால்களை அவர் கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரங்களை தரித்து கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? 13ஆம் வசனம். நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான். இப்போ எல்லாத்தையும் முடிச்சுட்டு உட்காந்துட்டார். முடிச்சுட்டு, நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா, நான் இப்போ என்ன செஞ்சேன்னு உங்களுக்கு புரியுதா அப்படிங்கிறார். இப்போ நீங்கள் என்ன சொல்லிட்டுக்கிறீங்க? போதகன்னு சொல்கிறீங்க, ஆண்டவர்னு சொல்கிறீங்க. நீங்கள் சொல்கிறது சரிதான், நான் அவர் தான். ஆனால் நான் என்ன விஷயம் செஞ்சேன்னு பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறேன். அப்போ அவங்களுக்குள்ள என்ன புரிய வைக்கிறேன்னா, நீங்கள் பெரியவன், யார் பெரியவன் சண்டை போட்டுக்கிறீங்கள, இங்கே யாரும் பெரியவன் இல்லை. யார் பெரியவனாக இருக்கணும்னு நினைக்கிறானோ அவன் ஃபஸ்ட்டு என்னவா மாறணும்? ஊழியக்காரனாக மாறணும். இந்த பாயிண்ட்டை அவங்களுக்கு கிளியராக சொல்கிறார். யார் ஒருத்தர் ஊழியக்காரனாக மாறணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் என்னுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவங்களாக இருக்க முடியும். இந்த பாயிண்ட்டை நீங்கள் புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறார். கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறத இது வரைக்கும் சொல்லி பார்த்தாரு, கேட்கல. இப்போ என்ன பண்ணிட்டார்? டெமோ பண்ணி காமிச்சிட்டு இப்போ கேட்குறாரு, நான் செஞ்சது உங்களுக்கு புரிஞ்சுச்சா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறார் பாருங்க. யோவான் 13ஆம் அதிகாரம் 14 முதல் 15 வசனங்கள். யோவான் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். 15ஆம் வசனம். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். இப்போ நான் என்ன காமிச்சிருக்கேன் தெரியுங்களா உங்களுக்கு? ஒரு டெமோ, ஒரு எக்ஸாம்பிள் என்ன பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சு காமிச்சிருக்கேன். ஒரு சகோதரனுக்கு ஊழியம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு என்ன காமிச்சிருக்கேன்னா டெமோ காமிச்சிருக்கேன். இதே மாதிரி தான் நீங்களும் ஒருவருடைய காலை ஒரு கழுவும். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணணும்னா காலை கழுவுற விஷயத்தை இவர் சொல்லலை. என்ன விஷயத்தை அங்கே சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே யாரும் பெரியவன் இல்லை, எல்லாருமே தேவனுடைய பார்வையில் எப்படி தான் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சரியாக இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் உங்களை உயர்த்தணும் அப்படின்னா ஒருத்தருக்கு ஊழியம் செய்யுங்க. அந்த ஊழியத்தை நிமித்தம் யார் உங்களை உயர்த்துவா அப்படின்னா தேவன் உயர்த்துவார். நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி ஊழியம் செஞ்சுக்கிறீங்களோ, ஊழியம் செய்யும்போது அது யாருடைய பார்வையில் கரெக்டாக இருக்கும்னா இயேசு கிறிஸ்துடைய பார்வையிலும் தேவனுடைய பார்வையிலும் கரெக்டாக இருக்கும். அவங்க உங்களை உயர்த்துவாங்க. நீங்களும் உங்களை உயர்த்தணும்னு என்ன இல்லை, அவசியமெல்லாம் இல்லை. அப்போ உங்களோட மைண்டில் என்ன இருக்கணும்னா, நீங்கள் பெரியவன் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்குள்ளே போகாமல் எப்படி ஒருத்தருக்கு என்ன பண்ணணும், ஊழியம் செய்யணும் அப்படிங்கிற பாயிண்ட்டை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க அப்படிங்கிறத கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறார். அடுத்து சொல்லி முடிச்சுட்டு என்ன விஷயம் சொல்கிறார் பாருங்க. யோவான் 13ஆம் அதிகாரம் 16 முதல் 17 வசனங்கள். யோவான் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல,
அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவன் அல்ல. 17ஆம் வசனம். நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால் இவைகளை செய்வீர்கள், ஆனால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். கிளியரா சொல்றார். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல. எஜமான் எங்கே இருக்கார்? மேலே இருக்கிறார். அவரிலும் பெரியவர் யாருமே இல்லை. எல்லாருமே இப்படி தான் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உட்காந்துக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இங்கே இந்த ஒரு அழைப்புக்குள்ளே வந்தால் எல்லாருமே சரி, எல்லாருமே இப்படி தான் இருக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் ஊழியக்காரர். இந்த ஒரு மைண்டில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த ஒரு ஓட்டத்தை ஓடுங்க. இப்போ சீசர்களுக்கு அந்த விஷயத்த சொல்லிட்டாரு. இப்போ நமக்கும் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்த சொல்கிறார். இந்த விஷயத்துக்கு சகோதரர் விளக்கம் கொடுக்குறப்ப எப்படி சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, தாழ்மைங்கிறது தான் பிரதானமான குணம் இந்த ஒரு ஓட்டத்தில் அப்படிங்கிறத ஃபஸ்ட் என்ன பண்ணுறாருன்னா சீசர்களுக்கு புரிய வச்சிட்டார். இப்போ உங்களுக்கும் அதே தான் சொல்கிறார். அப்போ அந்த தாழ்மையை நீங்கள் எங்கே காமிக்கணும்னா, ஒரு வேளை என்னுடைய தாழ்மையை நான் எப்படி காமிக்கிறேன்னா, ஒரு சேர் எடுத்து போட்டோ இல்லை இந்த ஹாலை க்ளீன் பண்ணியோ நான் காமிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அது ரியலாகவே தாழ்மையாக இருக்குமா அப்படின்னா இருக்காது. ஒருவேளை இதெல்லாமும் செஞ்சுட்டு என் மைண்டில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதை என்னை தவிர யாரும் செய்ய முடியாது, எப்படி இருக்கும்? இப்போ தேவன் மைண்டை பார்ப்பாரா வேலையை பார்ப்பாரா? நான் என்ன பண்ணலான்னா சகோதரர்கிட்ட நச்சாட்சி பெற்றலாம். சகோதரர் மாதிரி தாழ்மை யாராலும் என்ன முடியாது, காமிக்க முடியாதுன்னு. ஆனால் யார்கிட்ட காமிக்க வேண்டியது ரொம்ப பிரதானம்? தேவன்கிட்ட காமிக்கும். அதனால தான் புது சிருஷ்டிகளுக்கு எல்லா விஷயமுமே எதை பொறுத்து மாறும்? மைண்டு, கண்டிஷன் ஆஃப் மைண்டு. உங்களோட மைண்டில் இருக்கிற சிந்தனை பொறுத்து தான் எல்லாமே இருக்குது. அப்போ உங்களோட தாழ்மைங்கிறது ஃபஸ்ட்டு உங்களுக்கு எங்கே வரணும்? மனசில் வரணும், மனத்தாழ்மை வரணும். அந்த தாழ்மையோட பிரதிபலிப்பு எங்கே இருக்கணும்னா உங்களுடைய ஒர்க்கில் இருக்கணும். உங்களோட ஒர்க்கில் வேறையும் உங்களோட மைண்டில் வேறையும் இருந்துச்சுன்னா தேவன் என்ன பண்ண மாட்டார்னா அங்கீகரிக்க மாட்டார். ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் யூதாஸ்க்கு எப்படி வெளியே கொண்டு வந்தாரோ அதே மாதிரி என்னையும் கொண்டு வந்துடுவார். அப்போ ரொம்ப கிளியர், ஒரு சகோதரன் ஒரு சகோதரி இந்த ஒரு ஓட்டத்துக்குள்ளே ஓடுறாங்க அப்படின்னா அவங்களுடைய மைண்டில் மனத்தாழ்மைங்கிற விஷயம் நிறைஞ்சிருக்கணும். அந்த நிறைஞ்சிருக்கிற விஷயத்தை வந்து அவங்களோட கிரியையில் காமிக்கும். அப்போ ஃபஸ்ட்டு வேலையிலேருந்து பின்னால் இல்லை, ஃபஸ்ட்டில் எங்கேருந்து வரணும்? மனசுலேருந்து வேலையில் வரும். இந்த பாயிண்ட்டை கிளியராக புரிஞ்சுக்குங்க. ஏன் இந்த மனத்தாழ்மை இவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னா அதுக்கும் விளக்கம் சொல்கிறார் பாருங்க. நான் இதை நானே படித்தேன். Only as we are in humble attitude of mind can we get a view of the length, breadth, height and depth of the divine plan. ரொம்ப கிளியராக சொல்கிற சகோதரர், ஒருத்தர் எப்போ மனத்தாழ்மையில் நிறைந்தவராக இருக்கிறாரோ அப்போ அவர் சத்தியத்தை படிக்கிறப்போ கிளியராக புரியுமாமா என்ன அப்படின்னா, தேவனுடைய திட்டத்தின் நீளம், அகலம், ஆழம். ஒரு வேளை அந்த ஹம்பிள் மைண்டில் இல்லாமல் அந்த ஒரு சத்தியத்தை படித்தார்னா அவருக்கு என்ன படித்தாலும் என்ன ஆகாது, புரியாது. அப்போ அந்த ஹம்பிள் மைண்டோட ஒவ்வொரு வேலையும் செய்யும்போது தான் அது தேவனுடைய பார்வையிலும் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா அங்கீகரிப்பாக இருக்குது. அதை கீழே சொல்லுவார், அதர்வைஸ் we would continually find our view of God and of His word and plan obstruct by self. சுயம் என்ன பண்ணுமாமா, எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணும், தடுக்கும் அப்படிங்கிறது. அப்போ ஹம்பிள்னஸ் மட்டும்தான் எதை புரிய வைக்கும் அப்படின்னா தேவனுடைய திட்டத்தின் ஆழம், அகலம், நீளம். அந்த ஹம்பிள்னஸோடு படிக்கும்போது தான் தேவன் என்ன புரிய வைப்பார் அப்படின்னு. ஸோ அப்போ இந்த மைண்டோடு படித்தாதான் அவங்களுக்கு எல்லா விஷயமும் என்ன ஆகும், புரியும் அப்படிங்கிறது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சீஷர்களுக்கு அன்பை குறித்து சொல்லிக் கொடுக்கல, கடைசியாக எதை குறித்து சொல்லிக் கொடுத்தாரு, தாழ்மை குறித்து சொல்லிக் கொடுக்குறாரு. இந்த தாழ்மை நீங்கள் இல்லாமல் ஒரு கேரக்டர், இந்த கேரக்டர் இல்லாமல் நீங்கள் ஊழியம் செஞ்சால் என்ன ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா சரியான விதத்தில் உங்களால் என்ன முடியாது, ஊழியம் செய்ய முடியாது. ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்டை கிளியர் ஆகிக்குங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கிளியராக டெஃபினேஷன் கொடுத்து தான் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அவங்க தொடர்ந்து அந்த ஊழியத்துக்குள்ளே அனுப்பும். ஸோ அப்போ அடுத்த ஒரு கொஸ்டின் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளவு தாழ்மையை யாரால் இருக்க முடியுமா, மனத்தாழ்மையில் நிறைஞ்சவங்களாம் இருக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கிறது கஷ்டம்தான் அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரன் பார்க்குறாரு, நல்லா வேலை செய்கிறார், அவர் மாதிரி என்னால் வேலை செய்ய முடியாதுன்னு நினைப்பார். அதே இன்னொரு சகோதரன் ரொம்ப தாழ்மையாக இருக்கிறார், நான் என்ன பண்ணுவேன், அவர் மாதிரி தாழ்மையாக இருக்க முடியுதுன்னு நினைப்பேன் நான் அப்படின்னா நினைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவர் அந்த பேர் வாங்க அந்த மாதிரி பேர் வாங்கணும்னு நான் நினைப்பேன், அவரை மாதிரி என்ன பண்ண மாட்டேன், தாழ்ந்துருக்கணும்னு நினைக்க மாட்டேன். மேபி என்ன பண்ணலான்னு பார்த்தோன்னா வாயில் சொல்லலாம், ஆனால் அந்த பாயிண்ட்டு ரியலாகவே இருதயத்துலேருந்து வர வார்த்தைகளான்னா கஷ்டம்தான் அப்படிங்க. ஏன் அப்படின்னா அந்த ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே அவ்வளோ ஈஸியாக என்ன பண்ண முடியாது, போக முடியாது. அதனால தான் இயேசு கிறிஸ்து ஒருத்தர் கூப்பிட்றப்போ எப்படி கூப்பிட்டாரு, ஒருவன் தன்னைத்தான்
வெறுக்கணும். அந்த வெறுக்கக்கூடிய விஷயம் எப்படி வரும்? தாழ்மை இருந்தால் தான் வரும். தாழ்மை இருந்தால் தான் விட்டு கொடுப்பாங்க. தாழ்மை இருந்தால் தான் எல்லா விஷயத்தையும் செய்வாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார் இல்லையா? உலகத்தில் வந்தப்போ அவர் மைண்டுக்குள்ளே என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத படிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் ஃபஸ்ட் 5ஆம் வசனம் படும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள். கிளியராக சொல்கிறாரு, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்கு. அப்போ பவுல் அப்போஸ்தலன் எடுத்து வைக்கிறார் பிலிப்பியருக்கு, கிறிஸ்து இயேசுக்குள்ள ஒரு சிந்தை இருந்துச்சு, அந்த சிந்தை தான் யாருக்குள்ளும் இருக்கணும், உங்களுக்குள்ளும் இருக்கணும் அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த என்ன விஷயம் சொல்றாரு? 7ஆம் வசனம். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அப்போ அவர் ஃபஸ்ட்டு மைண்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டு எப்படின்னா, தன்மைத்தாமே வெறுமையாக்கி, தான் ஒன்றுமில்லைன்னு நினச்சாரு. இப்போ யாருடைய விஷயம் பெருசுன்னு நினச்சாருன்னா, அவருடைய அப்பாவோட விஷயம் பெருசுன்னு நினச்சி அந்த விஷயத்தை செய்யறதுக்காக அவர்கிட்ட இருந்த எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணாதுங்களா, சாக்ரிஃபைஸ் பண்ணார். சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு என்ன ஒரு பாயிண்ட் எடுக்கிறாருன்னா, அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷன். இவர் படைச்ச எல்லா விஷயத்திலையும் தூதர்களுக்கும் கீழான நிலைமைக்குள்ள யார் வரா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வராரு. அடுத்து 8ஆம் வசனம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். 9ஆம் வசனம். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி. பாருங்க, இப்போ என்ன பண்ணார்னா, கடைசி வரைக்கும் அவர் ஃபர்ஸ்ட் என்ன தான் பண்ணார்? தன்னை தாழ்த்தினங்காட்டி தான் இப்போ யார் உயர்த்துறா? தேவன் உயர்த்துறார். அதனால தான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டாரு, இயேசு கிறிஸ்துவ இந்த சிந்தையை யாருக்குள்ளேயும் இருக்கணும், உங்களுக்குள்ளும் இருக்கணும். அப்படின்னா ஃபஸ்ட்டு எனக்கு பாயிண்ட் பண்ணிக்கிறேன், எனக்குள்ளும் இருக்கணும். அப்படின்னா என்ன மாதிரி சிந்தை அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கணும். அதே மாதிரி கிறிஸ்துவனுடைய காரியம், தேவனுடைய காரியம் நடக்கிறதுக்காக எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து விட்டு கொடுத்தார். எல்லாத்தையும் விட்டு கொடுத்து கீழே வந்து பாதத்தை கூட கழுவினார். எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, தேவனுக்காக செஞ்சு முடித்தார். இப்போ இதே விஷயத்த யார்கிட்டையும் கேட்குறாருன்னா, உங்கள்கிட்ட கேட்கும். அப்போ உங்களுக்குள்ளேயும் என்ன ஒரு மைண்ட் இருக்கணும்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் என்ன பண்ணணும், தாழ்த்தணும். அந்த தாழ்மையான சிந்தை உங்களுக்குள்ளே எப்போ வருதோ, இப்போ தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, யாருடைய சிந்தைக்குள்ளே வரீங்க? இயேசு கிறிஸ்துவின் சிந்தைக்குள்ளே வரீங்க. அப்போ அந்த இயேசு கிறிஸ்துவின் சிந்தைக்குள்ளே வந்தால் மட்டும்தான் இந்த ஓட்டத்தை என்ன பண்ண முடியும், தொடர்ந்து ஓட முடியும். இந்த பாயிண்ட்டை ரொம்ப கிளியராக என்ன பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்க. கடைசியாக ஒரு பாயிண்ட்டு, இந்த ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் நமக்கு தெரியும். இப்போ ஒரு கொஸ்டின், இந்த இடத்துல இப்போ நம்ம இருக்கிறோம், இந்த ஒரு இடத்துல எந்த பிளேஸை நாடுவோம்? இது நீங்கள் உங்களுக்குள்ளே கேட்டுக்கோங்க. அதிகமாக எதை நாடணும்? பேதுருவா? இயேசு கிறிஸ்து வேண்டாமா? அப்போ இயேசு கிறிஸ்து வேண்டாமா? பாயிண்ட். நம்ம எல்லாத்துக்கும் ஒரு டார்கெட் என்ன? கிறிஸ்துவாக மாறணும். அப்பயும் அதை சொல்ல மாட்டேங்கிறோம். அப்போ நம்ம எல்லாத்தோட மைண்ட்லேயும் தாழ்மை இருக்குங்கிறது ஒரு பாயிண்ட் கிளியர். எப்படின்னா, எல்லாருமே எதை தான் தேடுறோம்? பேதுரு. நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம்? ஊழியக்காரனாக இருக்கணும்னு நினைக்கிறோம். அப்போ ரொம்ப கிளியர், நமக்குள்ளே என்ன இருக்குது? தாழ்மை இருக்குது. ரொம்ப சந்தோஷமான விஷயம். அப்போ நம்ம என்ன பண்ணலைன்னா, நம்மளை நாமளே மேலே உயர்த்தணும்னு நினைக்கல, ஒரு ஊழியக்காரனாக இருந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறோம், வேலை செய்யணும்னு நினைக்கிறோம். இப்போ ரொம்ப கிளியர், நம்ம ஒரு சிந்தனைக்காக மட்டும் இதை கேட்குறேன். அப்போ நம்ம கிளியராக புரிஞ்சுக்கலாம். யோவானாவும் இருக்கணும். எப்படி? அன்பான சிஷ்யன். அப்போ யார் மேலேயும் அன்பு காட்ட வேண்டியது ரொம்ப முக்கியம். தேவன் மேலேயும் கிறிஸ்து மேலேயும் அன்பு காட்ட வேண்டியது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பேதுருவாவும் இருந்து ஊழியம் செய்ய வேண்டியதும் ரொம்ப முக்கியம். இல்லை இன்னொருத்தர் விட்டுட்டோம். யார்? யூதாஸ் காரியத். பாருங்கள், இந்த 12 பேத்துக்குள்ளேயும் யார் இருந்தா? யூதாஸ் காரியத் இருந்தார். யூதாஸ் காரியத்துக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அவர் மனசுக்குள்ள ஒன்று இருக்குது, வாயில் ஒன்று வருது. இந்த பாயிண்ட்டை நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணுன்னா, இதை யார் செய்வாங்க அப்படின்னா, யார் நடிக்கிறாங்களோ அவங்க செய்வாங்க. அப்போ என்ன பாயிண்ட் சொல்ல வர்றார் அப்படின்னா, யூதாஸ் காரியத்து அந்த இடத்துல உட்கார்றதுக்கு தகுதியற்றவர் அப்படின்னு டிக்ளேர் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா, அவர் மைண்டில் என்ன இருந்துச்சு? வேற ஒன்று இருந்துச்சு, வாயில் ஒன்று வந்துச்சு. அப்போ நான் ஒருவேளை அந்த மாதிரி செய்கிறேன் அப்படின்னா, நான் யாராக தான் இருக்கிறேன்? யூதாஸ் காரியத்தான் இருக்கேன். நான் யோவானாவும் இல்லை, பேதுருவாவும் இல்லை. நமக்கே தெரியாது, என்னவா மாறிட்டு போம்? யூதாஸ் காரியத்தான் மாறிட்டு போம். அப்போ நம்ம எல்லாருமே என்ன விஷயத்த மைண்டில் இருக்குதோ அந்த விஷயத்தை என்ன பண்ணலாம்னா ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணி தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் ஊழியம் செய்கிறேன். ஏன்னா நம்ம மைண்டு எல்லாமே யாருடைய பார்வையில் கிளியராக இருக்குது? தேவனுடைய பார்வையில் கிளியர். நான் என்ன வேணாலும் இங்கேருந்து சொல்லிட்டு போயிடலாம், ரொம்ப நல்லவனாக என்ன பண்ணிக்கலாம், என்னை காமிச்சிக்கலாம். ஆனால் யாருக்கு தெரியும் என்னோடய கேரக்டர்?
தேவனுக்கு தெரியும் கேரக்டர். இப்போ நான் வாழ்கிறது சகோதரருக்காகவா தேவனுக்காகவா? உண்மையாக நான் உண்மையாக இருக்கணுங்கிற கணக்கு காமிக்க வேண்டியது சகோதரருக்கா கிறிஸ்துவுக்கா தேவனுக்கா? நம்ம மெமோரியலில் படிக்க போகிறோம் இல்லையா, மெமோரியலில் பார்க்க போகிறோம், மெமோரியலில் அனுசரிக்க போகிறோம். அந்த மெமோரியலில் ஒரு கணக்கு கொடுக்கணும் இல்லையா? நம்ம பாடத்தில் கூட பார்த்தோம். நம்ம எல்லாத்துக்குமே என்ன கொடுத்துருக்காருன்னு பார்த்தோன்னா ஒரு ஊழியத்தை கொடுத்துருக்காரு, ஒரு தாளந்தை கொடுத்துருக்காரு. அந்த தாளந்தெல்லாம் வச்சுக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஓட்டத்தை ஓடிட்டு யார் கையில் போய் கொடுக்க போகிறோம்? இயேசு கிறிஸ்துனோட கையில் கொடுக்க போகிறோம். அப்போ நம்ம மைண்டில் ஒன்றும் அங்கே ஒன்றும் இருந்தால் யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டோம். நேராக வந்து சொல்ல போகிறார் இயேசு கிறிஸ்து, நீ இப்படி பண்ணிட்ட அப்படின்னு. பேதுரு யூதாஸ் மாதிரி கண்டிப்பாக என்ன பண்ண போகிறதில்ல, சொல்ல போகிறதில்ல. ஆனால் ஒரு பாயிண்ட்டு, நாமளே என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? யூதாஸாக மாற்றிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற பாயிண்ட் மட்டும் நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். அந்த மாதிரி யாரும் இல்லை, ஆனால் நம்மளை அறியாமலே ஒரு வேளை அப்படி இருந்துச்சு அப்படின்னா மாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாயிண்ட். ஏன்னா அதனால தான் மெமோரியல் டைமில் என்ன மாதிரியான பாடங்கள் பார்க்குறோம்னா இந்த மாதிரியான ஒரு பாடங்கள் நம்ம பார்க்குறோம். கடைசியாக என்ன பார்க்குறோம்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒரு ஈடு இணையற்ற ஒரு பலி. இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யாருக்கும் கிடைக்காத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு. யாருக்கு? யூதாஸுக்கு. அவர் என்ன பண்ணிட்டார் பார்த்தீங்கன்னா, தான் சுயத்தை முன்னால் வச்சு என்ன பண்ணிட்டார்? இழந்து போயிட்டார். அதனால தான் இங்கேயும் என்ன சொல்கிறேன்னா, ஒருத்தர் தான் சுயத்தை எடுத்து முன்னால் வச்சா அவர் யூதாஸ் காரியத்தை எப்படி இழந்து போனாரோ அந்த மாதிரி இழந்து போகிறதுக்கு என்ன இருக்குது? வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம எல்லாருமே அந்த தாழ்மைங்கிற அந்த குணலட்சணம் கற்றுக்கிட்டு தேவனுடைய வார்த்தைகள் கிளியராக நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். தேவனுடைய வார்த்தைகள் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா நாம் எப்படி ஓடிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற பாயிண்ட்டும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். தொடர்ந்து நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தோன்னா தேவனுடைய அந்த ஒரு சித்தத்தை இந்த உலகத்தில் நம்ம செய்யறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கோம். அந்த சித்தத்தை செய்யறதுக்கு தேவன் நமக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் ஊழியம் செய்ய தேவன் தாமே நம் அனைவருக்கும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். இந்த ஒரு பாடத்தை